நம் நாட்டில் சுமங்கலி பூஜை என்ற ஒன்றிற்கு வித்திட்ட பெருமையும் தமிழ் மண்ணையே சேரும். இந்த தமிழ் மண்ணில் பிறந்த சுமங்கலி தான் ஒவ்வொரு பிறவியிலும் சுமங்கலி என்றே அழைக்கப்பட்டாள். காரணம், அவளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 18 பிறவிகளும் சுமங்கலி கோலத்தோடையே எத்தனை வயதிலும் சுமங்கலி கோலத்தில் தான் உடல் விடுவித்திருந்தாள். எந்த பெண்ணுக்கும் இப்பூவிலகில் நிரந்தர சுமங்கலியாய் பூவோடு பொட்டோடு மலரோடு மஞ்சளோடு மாங்கல்யத்தோடு இறக்கும் வாய்ப்பை அமையவே அமையாது. அப்படி அமைய பெற்ற சில அன்னைகளில் அவளும் ஒருவள். அவள் 3ஆம் பிறவியில் ஒரு அற்புதத்தை உணர்ந்தாள். கிட்டத்தட்ட திடீர் கொள்ளை நோய்களும் பாண்டிய மன்னர்களுக்கும் குறுநில மன்னர்களுக்கும் இடையே ஏற்படும் மாபெரும் யுத்தங்களின் போதும் கிட்டத்தட்ட போருக்கு செல்லும் எல்லா கணவன்களுமே போர்க்களத்தில் ரத்தம் சிந்தி மடிந்து போக, அன்றைய மதுரையின் முன்னாள் மதுரையில் அப்போது பூம்புகார் எல்லாம் உண்டு. அதற்கு அடுத்து மதுரை மாநகர். அங்கிருந்து இளங்காபுரிக்கு இடுப்பளவு தண்ணீரில் நடந்தே போவார்கள். அது ஸ்ரீராமன் போட்டு வைத்த பாதையாம். அந்த பாதை வழியே போய் கதிர் கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ முருகன் கோவிலுக்கு சென்று பொங்கலிட்டு பூஜை முடித்து வருவார்கள். வைகாசி பெருவிழாவில் பெண்கள் மட்டுமே லங்காபுரிக்கு காவடி எடுத்து சென்று கதிர்காம முருகனை தரிசித்து விட்டு நடந்தே ராமேஸ்வரம் வந்து பழைய மதுரைக்குள் போவார்கள். இது ஒரு புறம். அந்த மதுரையில்தான் அவர்கள் எல்லோரும் பூஜையை முடித்துவிட்டு நகருக்குள் நுழைந்தால் கிட்டத்தட்ட பாதங்கள் மறையும் அளவில் ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது. திடுக்கிட்டு போய் பார்க்க, மதுரையில் உள்ள வீரர்கள் அனைவருமே வெட்டுப்பட்டு மரண அவஸ்தையில் ஊளையிட்டு கொண்டே இருக்க, பெண்கள் எல்லோரும் வாளை எடுத்து மிகவும் வலி எடுத்து துடிக்கும் வீரர்களுக்கு நெஞ்சில் வாளை பாய்ச்சி நெஞ்சில் கத்தியை செருகி அவர்களை வலி இல்லாமல் சாகும் புனித காரியத்தை செய்து கொண்டே போனார்கள். கிட்டத்தட்ட 500-600 இளைஞர்களை நெஞ்சில் வாழ்பாய்ச்சி விட்டு கொஞ்சம் தேறுவோரை இழுத்து கொண்டே வந்து யாகசாலையில் போட்டுவிட்டு வீட்டிற்கு போய் தாலி அறுக்கும் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது அவளுக்கு, யாம் சுமங்கலி ஆயிற்றே, தாலி அறுத்து விதவையாவதா, இறைவா இதுதான் நீ செய்யும் சுமங்கலி பரிகாரமா என்று கேட்டுவிட்டு அழுதபடியே, இறைவா அப்படியே செத்திருந்தாலும் என் கணவன் மார்பில் குத்துப்பட்டுத்தான் செத்திருக்க வேண்டும் என்று வேண்டியபடியே கூட்டமாக தாலி அறுக்கும் இடத்தில் அவளும் நின்று கொள்ள, அவள் கணவன் மார்பில் ஒரு அம்பு ஊடுருவி தைத்திருந்தபடி குதிரையில் வந்து இறங்கி அவள் முன்னே நிற்க, நான் சுமங்கலிதான் என்ற சந்தோஷமே அவள் மூச்சை நிறுத்திற்று. அடுத்த நொடிதான் அவள் கணவனும் இறந்திருக்கிறார். இந்த குறிப்பை பாண்டிய ஆராய்ச்சியாளர்கள் குறித்து வைத்து எந்த சோதனை எந்த நோய் நொடி வந்தாலும் சுமங்கலியாய் பிறக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி இன்று வரை நம் நாட்டில் சுமங்கலி பூஜை. காஞ்சி பெரியவர்.